பிரைஸ் ஜீசஸ். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. எதை குறித்தும் கவலைப்படக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க தகப்பனே. எல்லா சூழ்நிலையிலும் உம்மை துதிக்கிறதுக்கும், உங்களை ஆராதிக்கிறதுக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை ஒரு நோக்கத்துக்காக படிச்சிருக்கீங்க. உம்முடைய சித்தத்துக்காக எங்களை உருவாக்கியிருக்கீங்க. அந்த நோக்கத்தை நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். அதன்படி நாங்க எங்களை வாழ ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் நீங்க செய்ததுக்காக நன்றி. எங்க கூட இருந்து எங்களை வழிகாட்டுறதுக்காக நன்றி. அன்றன்றைக்குள்ள தேவைகளை நீங்க சந்திக்கிறதுக்காக நன்றி. இந்த கவலையிலிருந்து விடுதலை எப்படி பெற? இத பத்தி பரிசுத்த ஆவியானவரே, எங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக எங்ககிட்ட நீங்க பேசுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரேஸ் ஜீசஸ். பிரேஸ் காட். இந்த மத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் 25லேருந்து நீங்க வாசித்து பாருங்க. நான் வாசித்தா டைம் ஆயிரும். அதுல இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, அதோட டைட்டில் டோன்ட் டு நாட் பி ஆங்ஷியஸ். எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது, கவலைப்படாதீங்க. அப்படிதான் அந்த வசனம் ஆரம்பிக்கும். இந்த மத்தேயு 6 பார்த்தோம்னா, அதில் தான் நம்ம பரலோகத்தில் இருக்கிறோம் எங்கள் தந்தையே, அந்த ஃபாதர் ப்ரேயர் வந்து அங்கே தான் பிதா கிட்ட எப்படி வேண்டணும், அப்பா கிட்ட எப்படி வேண்டணும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ப்ரேயர் அதில் இருக்க அந்த அதிகாரத்தில். அதுக்கப்புறம் அப்படியே வாசித்து பார்த்தா, கடவுளுக்கும் பணத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாதுன்ட்டு அந்த வசனம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. 23வது வசனம் வந்து, ஒருவரும் 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தரை திருப்திப்படுத்தி ஒருத்தவங்கள தான் திருப்திப்படுத்துவாங்க, ஒருத்தவங்கள நிராகரிப்பாங்க, இல்லைன்னா ஏமாத்துவாங்க, உண்மை இல்லாமல் இருப்பாங்க. 2 பேருக்கிட்டையும் உண்மையா இருக்க முடியாது. அது எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, we cannot have 2 masters. 2 எஜமானன் கிட்ட ஒருத்தரால வேலை பார்க்க முடியாது. ஒருத்தவங்க கிட்ட விசுவாசமா இருப்போம், இன்னொருத்தவங்க கிட்ட அவிசுவாசமா இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது மாதிரி ஆண்டவருக்கும் பணத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. பணம் எனக்கு ஊழியம் செய்யலாம், நான் பணத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. நம்ம தான் அதுக்கு எஜமானன், அது நம்மளுக்கு எஜமானன், அது நம்மளை டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை, இன்னைக்கு வாழ்க்கையில் அதை சுற்றி தான் மனுஷனோட எண்ணமும் இருக்குது, ஓட்டமும் இருக்குது, கவலையும். மோஸ்ட் ஆஃப் த ரீசன் அதுதான் மையப்பொருளாக இருக்குது. தேவையை குறிச்சான கவலை. இந்த கவலை நம்மளுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட அடையாளம் நம்மளுக்கு தெரியாததுனால தான். இது வந்து இந்த கடவுளோட வார்த்தை, இரு பக்கமும் கூர்மையா இருக்கக்கூடிய வாள். அதனால இது நான் மத்தவங்கள சொல்றேன்னு கிடையாது. இது எனக்கே உகந்ததான, எனக்குரிய ஒரு வார்த்தையா நான் எடுத்துக்கிறேன். எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது, எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. எதிர்காலத்தை பத்தியான கவலை, பிள்ளைங்கள குறிச்சு கவலை, பொருளாதாரத்தை நினைச்சு ஒரு கவலை. காலையில எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆழமா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். 24வது அதிகாரத்துல வந்து, இரு எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாது சொன்ன ஆண்டவர், அடுத்த 24லே வந்து, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க
அப்படின்றத சொல்லுவாங்க. இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். எத எத உண்ணுவோம், எத உடுப்போம், அ எத எ எ என்ன சாப்பிடுவோம், என்ன உண்ணுவோம், எத உடுத்துவோம், எப்படி தங்குவோம், இத பத்தி கவலைப்பட வேண்டாம். வானத்துல இருக்கிற பறவைங்கள பாருங்க. அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. அதோட தேவைய ஆண்டவர் சந்திக்கலையா? பூக்கள பாருங்க, அதோட வர்ணத்த பாருங்க. அதுக்கும் மேலா நம்மள நேசிக்கிறவர், நமக்கு தேவையானத சந்திக்க மாட்டாரா? அப்படி சொல்லிட்டு, அ அவரு எத குறிச்சும் கவலைப்படல. அதுல முக்கியமா ஒரு வார்த்தைய நம்ம பார்க்கலாம். பிதா என்ற வார்த்தைய. அ அது மட்டும் இல்ல. கவலைப்படுறதுனால நம்மளோட வாழ்க்கையில நம்மளால ஒரு முழத்த கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கவலைப்படுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னு பார்த்தா, ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது ஹெல்த்த தான் அஃபெக்ட் பண்ணும். டிப்ரஷன், ஆங்ஸைட்டி, வொரி, சைக்காலஜிக்கல் ஸ்லீப்லெஸ்னஸ் அப்படி தூக்கம் இல்ல, மாத்திரை போட்டா தான் தூங்க முடியுன்ற சூழ்நிலை. கவலைப்படுறதுனால அதால ஏதாவது நன்மை இருக்கான்னா, இல்ல. ஆனா எல்லாரும் கவலைப்படுறோமா? கவலைப்படுறோம். சூழ்நிலைய பார்த்து, வாழ்க்கையில இருக்கக்கூடிய சவால்கள பார்த்து கவலைப்படுற சூழ்நிலை, கவலைப்படுறோம். பிரைஸ் ஜீசஸ். அப்போ இது அந்த அதிகாரத்த வாசிச்சுட்டே வரும்போது 30வது வசனத்துல எப்படி இருக்குன்னா, "பட் இஃப் காட் சோ க்ளோத்ஸ் த கிராஸஸ் ஆஃப் த ஃபீல்ட், விச் டுடே இஸ் அலைவ் அண்ட் டுமாரோ இஸ் த்ரோன் இன்டு த அவன், வில் ஹி நாட் மச் மோர் க்ளோத் யூ, யூ ஆஃப் லிட்டில் ஃபேத்." விசுவாசத்துல குறைஞ்சவங்க. எது இன்னைக்கு இன்னைக்கு மலர்ற பூ இவ்வளோ அழகா, இவ்வளோ இவ்வளவு அழகான ஒரு கலர்ல இருக்கு. ஒரு வண்ணத்துல இருக்கு. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இன்னைக்கு பூத்து நாளைக்கு சாகக்கூடிய பூவே இவ்வளோ அழகா வர்ணிச்சு படைச்ச ஆண்டவர், நம்மள மனுஷங்கள நம்மள அவரோட சாயல்ல உருவாக்குனார் அப்படின்னா, நம்ம எவ்வளோ ப்ரெஷியஸ். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ அழகா படைச்ச ஆண்டவர், மனுஷன மட்டும் ரொம்ப விசேஷமா உருவாக்கி, அப்ப நம்ம அவருக்கு எவ்வளோ விசேஷமானவங்களா இருப்போம். அதுவும் இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கிட்ட ஒரு விசுவாசி. இயேசு கிறிஸ்துவோடைய அவரோட அவரோட தியாகத்த, அவரோட அவர் நம்மளுக்காக தன்னோட ஜீவனை ஒப்புக் குடுத்தாரு. அத நம்பக்கூடிய ஒரு விசுவாசி எவ்வளோ விசேஷமானவர். இந்த சுவிசேஷமானது எல்லாருக்குமே எல்லாருக்குமே எ எல்லாருக்கும் அந்த நற்செய்தி போய் சேருது. ஆனா எல்லாரும் அந்த சுவிசேஷத்த ஏத்துக்கிட்டாங்கன்னா, அது கேள்விக்குறி தான். ஏத்துக்கிட்டவங்களால மட்டும் தான் பிள்ளை என்ற அங்கீகாரத்த பெற முடியும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று, பிள்ளை நான் ஆண்டவருடைய மகன், மகள் என்ற அந்த அந்தஸ்த நம்ம பெற முடியும். இனிமேல் நான் பாவத்துக்கு அடிமை இல்லன்றது என்னோட செயல்னால கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் இல்ல. இயேசு கிறிஸ்துவின் செயல்னால கிடைச்ச ஒரு அங்கீகாரம். விசுவாசம் கூட என்னோட விசுவாசம் இல்ல. எனக்கு தரப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம். செயலும் என்னோட செயல் இல்ல. கிறிஸ்துவோடைய செயல். கீழ்ப்படிதலும் என்னோட கீழ்ப்படிதல் இல்ல. கிறிஸ்து இயேசுவின் கீழ்ப்படிதல். அது மேல விசுவாசம் வைக்கிறது தான் நம்மளோட செயல். அவரோட கீழ்ப்படிதல், அவரோட நம்பிக்கை, அவரோட விசுவாசம், அவரோடைய இரத்தம், அவர் நமக்காக மறைச்சாருன்ற அந்த உண்மைய ஆழமாக உணர்றவங்க மட்டும் தான் பிள்ளைங்க என்ற அந்தஸ்த பெறுறாங்க. அப்ப நான் ஆண்டவரோட குழந்தை, நான் ஆண்டவரோட பிள்ளை, நான் ஆண்டவரோட மகள், நான் ஆண்டவரோட மகனா இருக்கிறேன் அப்படின்னா, நாளைய குறிச்சான கவலை ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு விசுவாசி நாளை குறிச்சான கவலைப்படுறாங்க அப்படின்னா, தன்னோட அடையாளத்துல அவங்க வேறொன்று நிக்கலன்னு அர்த்தம். அவங்களோட அடையாளத்துல நம்ம தடுமாறுறோம்னு அர்த்தம். நம்ம அங்கலாய்க்கிறோம்னு அர்த்தம். நம்ம சந்தேகப்படுறோம். நம்மளோட அடையாளத்தையே நம்ம சந்தேகப்படுறோம்னு அர்த்தம். இல்லன்னா நம்மளோட அடையாளமே நமக்கு சரியா புரியலன்னு அர்த்தம். எப்போ ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்துவுக்குள் தான் யாரு? இருளின் ராஜ்யத்திலிருந்து
கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கான்றது தெரிய வரும்போது, அவன் அவன் வந்து தன்னோட வாழ்க்கைய இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்குற மாரி பார்க்க மாட்டான். ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு பார்ப்பான். அவரோட செயல்ல நம்பிக்கை வச்சு. இங்க ஒபீடியன்ஸ்ன்றது ஃபேத். யாரோட ஃபேத்? கிறிஸ்துவின் விசுவாசம். கிறிஸ்துவ நம்புறதுனால அவருக்குரிய விசுவாசம் எனக்கு we are given the measure of faith. Faith comes விசுவாசம் என்றது கேள்வினால் வரும். நிறைய வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்கறதுனால நம்ம விசுவாசத்தை பெறுவோம். அந்த விசுவாசம் யாருடைய விசுவாசம்? கிறிஸ்துக்குரிய விசுவாசம். தி மெஷர் ஆஃப் ஃபேத்ன்னு இருக்கு வசனத்துல. அவருக்குரிய விசுவாசம். அவர் கீழ்ப்படிறதுனால நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கேன். அவரு ரத்தம் சிந்ததுனால நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கேன். பிரேஸ் ஜீசஸ். இந்த இந்த விஷயம் தெரியாததுனால தான் நம்ம கவலைக்குள்ள போறோம். சோர்வுக்குள்ள போறோம். நாளை குறிச்சு கவலை. உடல்நிலைய பத்தி நினைச்ச ஒரு கவலை. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, என் பசங்கள யார் பார்த்துக்குவா? அத பத்தியான கவலை. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, நாளைக்கு என் பிள்ளைங்கள யார் பார்த்துக்குவா? நாளைக்கு நான் சாப்பிடுறதுக்கு என்ன செய்வேன்? நாளைக்கு நான் இது செய்யணும்னா நான் என்ன செய்வேன்? பிரேஸ் ஜீசஸ். பிரேஸ் த லார்ட். நான் வந்து இந்த அடிக்கடி என் தங்கச்சி ஒரு வார்த்தை சொல்லுவா. என்ன பார்த்து நெறைய பேர் வந்து நான் ரொம்ப அ தைரியசாலியா இருக்கேன், கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னு நெனைப்பாங்க. எல்லாரும் நெனச்சுக்குவாங்க, அவளுக்கு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி. அவளுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. அப்ப என்ட்ட அவ சொல்வா, "எனக்கு தைரியம் தான். ஆனா என் மேல எனக்கு தைரியமோ, என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடையாது. அவரு என்ன பார்த்துக்குவாருன்ற தைரியம்." நான் காலு தான் எடுத்து வைப்பேன். நான் எங்க சாப்பிடுவேன்? எப்படி என் வாழ்க்கை ஓடப்போது? அடுத்த மாசத்துக்கு என்ன வருமா? என்ன சாப்பாடு கிடைக்கும்? இந்த மினிஸ்ட்ரி எப்படி ரன் ஆகும்? எப்படி இந்த சுவிசேஷத்த கொண்டு போவேன்? அத பத்தி நான் எதுவுமே சிந்திக்க மாட்டேன். ஆனா, தைரியமா ஒரு கால் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, அது என்னோட தைரியம் இல்ல. அவரு என்ன பார்த்துக்குவாருன்ற தைரியம் தான். அது அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அவன் அப்படி சொல்லும்போது சில நேரம் எ அ ஷி லுக்ஸ் மீ என்னோட வாழ்க்கைய பாப்பா. நான் நெறைய நேரம் வந்து லாஜிக்கலா யோசிச்சு, இந்த விஷயம் நம்ம இந்த முடிவெடுத்தா, இதோட இது இது இதுக்கு இது என்ன நடக்கும்? இதோட விளைவு எதுவா இருக்கும்? எல்லாரையும் படுத்தணும்னு நெனைப்பேன். இல்லன்னா எந்த பிரச்சனையும் சந்திச்சிடக்கூடாதுன்ட்டு யோசிப்பேன். அந்த சூழ்நிலைய பத்தி யோசிப்பேன். இந்த மாதிரி நெறைய சிந்தனை ஓடிட்டே இருக்கும். அப்ப அப்போ அவகிட்ட இருந்து கத்துக்கிட்டது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த உறவு. அவ வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் கிட்ட வச்சிருக்கிற அந்த உறவு, அந்த ரிலேஷன்ஷிப். அந்த அந்த வார்த்தைய தியானிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ம் அது ஒரு நமக்கு ஒருத்தவங்கள ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்கள நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். அவங்கள பத்தி நெறைய விஷயம் நம்ம அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும், பிடிக்காது. நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? அவங்க எப்போ தூங்குவாங்க? எப்போ எந்திரிப்பாங்க? என்ன சாப்பிடுவாங்க? ஒருத்தவங்கள ரொம்ப நம்ம நேசிக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைங்களோட டேஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு தெரியும். ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அவங்களோட ஸ்பௌஸோட டேஸ்ட் என்னதுன்னு அ அவங்களுக்கு தெரியும். அவங்களோட வீக்னஸும் தெரியும். அவங்களோட ஸ்ட்ரென்த்தும் தெரியும். ஏன்னா, அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம், அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு. அதே மாதிரி தான். நம்ம அந்த உறவுல அந்த உறவ வளர்த்துக்கிட்டா மட்டும் தான் நம்மளுக்கு அந்த அந்த நம்ம அப்பா அ எ என்ன நடந்தாலும் நம்மள கைவிட மாட்டாரு. அந்த அந்த நம்பிக்கை வரும். அந்த ட்ரஸ்ட் வரும். அந்த ட்ரஸ்ட் வரல அப்டின்னா, அந்த உறவுல ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த உறவுல ஏதோ ஒரு சிக்கல். அதனால தான் அந்த ட்ரஸ்ட் வரமாட்டேங்கு. அந்த கான்ஃபிடன்ஸ் என் மேல இருக்கிற நம்பிக்கையில என்ன அவர் நல்லா பார்த்துக்குவாரு. என்ன பார்த்துக்க வேண்டியது அவரோட பொறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ். இது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்ல. இது கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. இது கடவுள் மேல வச்சிருக்கிற விசுவாசம். அவர் வார்த்தையின் மேல வச்சிருக்கக்கூடிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. பிரேஸ் ஜீசஸ். பிரேஸ் காட். பிரேஸ் தி லார்ட். அதனால தான் இந்த அதிகாரத்த நீங்க மத்தேயு 6:24லேருந்து வாசித்து பாருங்க. அப்போ கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க சொல்லும்போது, அங்க ஒரு உறவு வருது.
உன் அப்பா உன்ன பார்த்துக்க மாட்டாரா? உன் அப்பா உன் தேவைய சந்திக்க மாட்டாரா? பிள்ளை கேட்கறதுக்கு முன்னாடி செய்றது தான் ஒரு அப்பாவோட குணாதிசயம். மனுஷங்கள உருவாக்குறதுக்கு முன்னாடியே இந்த மனுஷன் இனம் வந்து தன்னை விட்டு போனா, இந்த மனுஷ இனத்த காப்பாத்தணும்னு சொல்லிட்டு, உலகம் தோன்றதுக்கு முன்பே கிறிஸ்துவ நமக்காக பரிகார பலியாக ஒப்பு கொடுத்தது அந்த அப்பாவோட குணாதிசயம். உதாரி மைந்தன் வந்து அ எல்லா சொத்தையும் வாங்கிக்கிட்டு உதாரித்தனமா செலவு பண்ணி, ஒரு கட்டத்தில அவனுக்கு அவங்க அப்பாவோட சிந்தனை வந்துச்சு. எதனால அந்த அப்பாவோட சிந்தனை அவனுக்கு வந்தது? பன்னிய மேய்ச்சிட்டு இருக்கும்போது, அது சாப்பிடுற சாப்பாடா சாப்பிடணுன்ற சூழ்நிலை வரும்போது, அவங்க அப்பாவுடைய சிந்தனை அவனுக்கு வருது. எப்படி சிந்தனை வருதுன்னா, அவன் ஒரு இடத்துல வேலைக்கு போயிருக்கான். பன்னிய மேய்க்க சொல்றாங்க. அங்க சரியான சாப்பாடு கூட போடல. ஆனா, அவங்க அப்பா வீட்ல வந்து வேலைக்காரங்க கூட நல்ல சாப்பாடு குடுத்தாங்க. அங்க வந்து அவங்க அப்பாவோட குணாதிசயம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் திரும்பியும் எங்க அப்பா கிட்ட போறேன். அதுவும் அவன் உரிமையா போணும்னு நெனைக்கல. ஒரு வேலைக்காரனாவாது நான் பண்ண குற்றம் தான். எல்லா சொத்தையும் பாதி என்னோட பங்கா வாங்கிட்டு வீணாக்கிட்டேன். இனி நான் மகனா போறது எனக்கு அந்தஸ்து கிடையாது. நான் ஒரு வேலைக்காரனா இருந்தா கூட கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன். அவங்க அப்பாவோட அவங்க அப்பாவுடைய அந்த அன்பு, அதான் அவன ஈர்த்தது. ஆனா அங்க போனா தான் தெரியுது, அப்பா தினந்தோறும் இந்த மகனுக்காக காத்துட்டு இருந்திருக்காரு. இது பிராக்டிகலா இது சாத்தியம்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்கிற அப்பாங்க அப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. தன்னோட சொத்து எல்லாத்தையும் வாங்கி, எல்லாத்தையும் தண்ணி அடிச்சு, அ நல்லா உதாரித்தனமா எல்லா விஷயத்துலயும் போட்டு, ஒண்ணும் இல்லாம அவ்வளத்தையும் அவ்வளத்தையும் தொலைச்சு, கடைசில ஒரு கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸோட ஒரு ஒரு பன்னிய மேய்ச்சு, ஆளே அடையாளம் தெரியிற மாரி வந்தா, வரும்போது அந்த பையன போய் ஓடி அரவணைச்சு, அணைச்சு, "எப்படின்னா நீ வருவேன்னு எதிர்பார்ப்பாங்களா? இல்லன்னா இவ்வளத்தையும் பண்ணிட்டு இப்படி வந்து நிக்கிறியேன்னு கவலைப்படுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஐ அம் நாட் சோ ஷூர். ப்ரீஸ் ஜீசஸ். டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த அப்பாவோட கேரக்டர் பொறுத்து. ஆனா இந்த அப்பா வந்து, அவரு அந்த பொருள் போனத கவலைப்படல. அந்தஸ்து போனது கவலைப்படல. யாருக்குமே அடையாளம் தெரியாத ஒரு மனுஷனா திரும்பி ஒரு 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 பரதேசி மாதிரி ஒரு ஒரு தன்னோட அடையாளமே இல்லாம ஒருத்தன் திரும்பி வருது. அத பத்தி அவரு அந்த லுக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல. "நீ வந்தா மட்டும் போதும்." எப்போ திரும்பி வருவான்? அவன் எவ்ளோ பெரிய அவன் எந்த பாவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் பரவால்ல. என்ட்ட திரும்பி வந்தாலே எனக்கு போதும். ஆவலா அந்த அப்பா காத்துட்டு இருந்தாங்க. அவனோட குற்றத்த சுட்டிக்காட்டல. உன்னால நான் இவ்ளோ நஷ்டம் அடைஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு பொருளாதாரத்த சுட்டிக்காட்டல. என்ன திரும்பி என்னத்த கொண்டு போய் என்னத்த கிழிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி காட்டல. அந்த பையன் நொந்து வரும்போது, தினமும் அவர் காத்துட்டு இருந்திருக்கார். என்னைக்காவது ஒரு நாள் அவன் திரும்பி வருவான்ற அந்த காத் காத் அந்த கா அந்த அவரு காத்திருந்திருக்காரு. பரமபிதாவும் அப்படிதான். காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பா. எந்த மகன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் தான் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. 1 யோவான் 2வது அதிகாரத்துல எடுத்தப்பட்ட "ஹி இஸ் தி ப்ரொபிஷியேஷன் ஆஃப் அஸ்ன்னு" இருக்கும் இங்கிலீஷ் இதுல. பாவத்துக்கு பரிகாரம் அவரு. எல்லாரோட பாவத்துக்கும். ஆனா எல்லாரும் வந்து அந்த மகன் என்ற அந்தஸ்து, மகள் என்ற அந்தஸ்த பெறுவாங்களான்னா, அது கேள்விக்குறி. தட் இஸ் அ கொஸ்டின் மார்க். எல்லாரும் சுவிசேஷத்த கேட்கலாம். ஆனா உள்ளார்ந்த வெளியில இயேசுவ நான் ஏத்துக்கிட்டேன். இயேசுவ ஏத்துக்கிட்டா தான் எனக்கு மோட்சம் கிடைக்குன்னு சொல்லி சும்மா உதட்டுல மட்டும் அத சொல்லிட்டு உள்ளத்துல என் உள்ளம் வந்து என் ஆஸ்தி, என் அந்தஸ்து, என் மகன், என் பிள்ளை, என் புருஷன், என் வேலை, என் படிப்பு, என் திறமை, என் 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 வியாபாரம் அப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவருக்கு தெரியும். நம்மளோட உள்ளம் எத நோக்கி இருக்கு? எத சிந்திச்சுட்டு இருக்கு? எத நாடுதுன்றது அவருக்கு தெரியும். மனுஷங்களுக்கு தெரியாது. சுத்தி இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நெறைய அற்புதங்கள் செய்யலாம், அடையாளங்கள் செய்யலாம். இயேசுவின் நாமத்தில பேய்கள ஓட்டலாம், சுகத்த பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஏன்னா, அவரோட நாமத்தில வல்லமை இருக்கு. அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் பார்க்கலாம்.
அதெல்லாம் பண்றதுனால அதெல்லாம் நம்ம மூலமா செயலாறதுனாலயோ, நம்ம வெளியில ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்து காட்டுறதுனாலயோ, ரொம்ப ரைச்சியஸா இருந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல வாழ்றதுனாலயோ, நான் எதையும் பெறப் போறதில்ல. ஆனா, இந்த உள்ளார்ந்த இதயத்த தான் இயேசு கிறிஸ்து உத்து பார்க்குறாங்க. உள்ளார்ந்த இதயத்துல. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் பர்சனலா. நம்ம எப்பேர்ப்பட்ட பாவின்னு சொல்லிட்டு. நம்ம ஒருவேள செயல்ல பாவங்கள் செய்யாம இருக்கலாம். ஆனா சிந்தனையில வெறுப்பு, கசப்பு, கோபம், வைராக்கியம், மன்னிக்க மன்னிக்க முடியாத தன்மை, பயம், கவலை, துக்கம், வருத்தம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்ம என்னலாம் சுமந்துட்டு இருக்கோன்றது நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்மளோட பர்சனல் தெரியும். ஆனா, அந்த இதயத்துல நம்ம அவர ஐயோ! எனக்கு நீங்க தேவ. நீங்க தான் எனக்கு முக்கியம். அந்த தேடலோட அவர தேடி, அந்த வசனத்த கேட்டு, அவர கண்டடைஞ்சு, அவர நம்மளோட சொந்த ரட்சகரா மனசுல இருந்து யாரோ சொன்னதுனாலயோ, நரகத்துக்கே போயிறக்கூடாது. வாய திறந்து இயேசுவ நான் சொந்த ரட்சகரா ஏத்துட்டேன். வேணா ஞானஸ்தானமும் எடுத்துக்கிறேன். தெளிச்சோ, முழுக்கோ எப்படியோ ஒரு ஞானஸ்தானையும் எடுத்துக்கிட்டேன். வெளிப்பிரகாரமான அடையாளங்கள் அல்ல. உள்ளார்ந்த மனதில இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்த தான் இயேசு பார்க்குறார். அந்த ஊதாரி மகனோட கோலத்த வெளிப்புறமா பார்த்தா, அவன் வந்து கிழிஞ்சு போன ஆடை, கழிஞ்சு போன முடி, அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு ஒரு உடம்பு, ஒரு அருவருப்புக்குரிய, ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. செல்வந்தரா போனவன் ஒரு ஒரு பரதேசியா திரும்பி வர்றாரு. அப்படி இருக்கிற மகன ஓடி போய் காத்துக்கிட்டே இருக்காரு, இந்த மகன் திரும்பி வருவான்னு. ஓடி போய் அரவணைச்சு, முத்தமிட்டு, அழகான நல்ல ஆடைங்கள போட்டு, விலை உயர்ந்த மோதிரத்தையும் போட்டு, ஒரு ஒரு பெரிய விருந்தே வச்சு கொண்டாடினார். இந்த அப்பான்ற கேரக்டர் யார குறிப்பிடுது அப்படின்னா, பரமபிதாவாகிய நம்ம அப்பாவ நம்ம அப்பாவ குறிப்பிடுது. கலாத்தியர் 4வது அதிகாரம் 4லேருந்து 6வது வசனத்த வாசிக்கும்போது உங்களுக்கு தெளிவா தெரியும். கிறிஸ்து தன்னை தாழ்த்தி மனிதனாக சட்டத்த வந்து அவரு ஐல் ரீட் இட். நான் வந்து இங்கிலீஷ்ல வாசித்து தமிழ்ல சொல்றேன். Galatians chapter 4 verse 4 onwards. But when the fullness of time had come, God sent forth his Son, born of a woman, born under the law, to redeem those who were under the law, so that we might receive adoption as son. அதான் to redeem those who were under the law, so that we might receive the adoption of son. Praise Jesus. Hallelujah. Praise God. ஒரு நிமிஷம். Shishara medere ke dere mere mere dere ke dere mere shishare bere 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 re 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 shishare re 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 me shish. Recording in progress. Shishare bedere me ha ba ra 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 ma ma shishare re 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 shishare re me tere re 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 ha ba 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 ra 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 ra. Praise the Lord. Thank you Jesus. Praise Jesus. சாரி, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டு. ஓகே. அப்போ அந்த வசனத்த வாசிக்கும்போது, கரெக்ட்டான சமயத்துல, எப்போ இயேசு கிறிஸ்து வரணும், இயேசு பத்தியான எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகள், அது நிறைவேறின சமயம், கரெக்ட்டா எல்லாம் முடிஞ்ச அதே சமயம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். ஃபுல்ஃபில் பட் ஃபோர்த் அவர் எப்படி வந்தார் அப்படின்னா, சட்டத்துக்கு உட்பட்டு
கன்னியின் வயிற்றில் பிறந்தார். அவர் வந்து அவர் வந்து சட்டங்களை உடைக்கிறதுக்கோ மீறுறதுக்கோ வரல. அவர் சட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக வந்தார். சட்டத்துக்கு கீழே தான். He was born under the law to redeem us from the law of sin and death. பாவம் சாவு என்ற சட்டத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கறதுக்காக அவர் சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர் பிறந்தாரு. அடிமையின் ரூபம் அடிமையாக. அடிமைன்ற மீனிங் வந்து மனுஷனோட சாயல், மனிதனாக தன்னை தாழ்த்தி அவர் பிறக்கிறார். இப்படி பிறந்து தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இதை யார் யார் விசுவசிக்கிறாங்களோ அவங்க வந்து சட்டத்திலிருந்து விடுதலை பெற்று மகன் என்ற மகன் என்று அந்த அந்தஸ்தை பெறுறாங்க. யார் விசுவசிக்கிறாங்களோ, யார் நம்புறாங்களோ, நான் இனிமேல் பாவத்துக்கு அடிமை கிடையாது, நோ மோர் அண்டர் த லா, நான் சட்டத்துக்கு கீழே இல்லை, கிருபைக்கு கீழே, அண்டர் கிரேஸ். நம்ம கேள்வி கேட்கல, அது நான் டீட்டெயிலாக போகல, ஜஸ்ட் ஆன் அவுட்லைன். சட்டங்களை கொடுத்ததே ஆண்டவர் தானே, கட்டளைகளை கொடுத்ததே அவர் தானே. ஆமாம், அந்த கட்டளைகளை கொடுத்தது வந்து அது நம்ம அதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணுன்றதுக்காக கடைப்பிடிக்க முடியாது. சொல்லப்போனால் அந்த முதல் கட்டளை வந்து என் ஆண்டவர் ஒருவனே தேவன், வேற எந்த தெய்வமும் கிடையாது. ஐ ஆம் த லார்ட் யுவர் காட், நான் ஒருவனே தேவன், உனக்கு வேற எந்த தெய்வமும் கிடையாதுன்றத முதல் கட்டளை. ஐ ஆம் த லார்ட் யுவர் காட், யூ ஷல் ஹேவ் நோ அதர் காட் பிஃபோர் மீ. என்னை தவிர வேற கடவுள் கிடையாது. ஆனால் எல்லாரோட வாழ்க்கையிலையும் அந்த பணம், அந்தஸ்து, படிப்பு, உறவு, ஏதாவது ஒன்று வந்து கடவுளோட சாயல் எடுத்துட்டு அது நம்மளை ஆட்சி செஞ்சிட்ருக்கோம். ஏதாவது ஒரு விஷயம் முதல் கட்டளையே கடைப்பிடிக்கிறதே நமக்கு கஷ்டமாக இருக்குது. கொலை செய்யாதன்னு இருக்கு, கொலை செய்யலை. விவிலியத்தை தெளிவாக இருக்குது. கொலை செய்கிற கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணால் தான் கொலைன்ட்டு இல்லை. சகோதரியோ வெறுத்தாலே, மனசில் பகைமை இருந்தாலே அது கொலைக்கு சமம். பகைமையே இல்லாமல் இருக்கோமா? அவங்கவுங்க மனசுக்கு தெரியும். we are murderers. அடுத்தவங்கள பொருளை அபகரிக்காத. அவங்க வாங்கிட்டாங்கன்னு நினச்சிட்டு கவலை, ஐயோ அவங்க வீட்டில் மட்டும் இந்த பொருளுக்கு நம்ம வீட்டில் இல்லைன்னு சொல்லி கவலை வந்துட்டாலே தட் இஸ் அது அந்த கவர்ச்சியஸ். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது, நமக்கு இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறதும் சரி, ஆசைப்படுறதும் சரி. அந்த பொருள் நினச்சிட்டு இருக்கோம் திரும்ப நம்ம எண்ணத்தில், அது வந்து சிலை வழிபாடுன்ட்டு கவர்ச்சியஸ்னஸ் இஸ் ஐடால்ட்ரின்னு இருக்குது, சிலை வழிபாடுன்ட்டு இருக்குது. அப்படி பார்த்தா யாராலையும் என்ன பண்ண முடியாது, சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க முடியாது. ஆனால் அதை கடைப்பிடிச்சு ஆகணும். அது பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் கொடுக்கப்பட்ட சட்டம், கட்டளைகள். 613 கட்டளைகள் வந்து யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள். அது அவங்க கடைப்பிடிச்சு தான் ஆகணும். அது கடைப்பிடிக்க முடியாத தெரிஞ்சதுனால தான் சட்டங்கள் கொடுத்த அதே தினம் பலிக்கான பொருளையும் ஆண்டவர் கொடுத்துட்டார். பலி பீடத்தையும் பலிக்கான பொருளையும் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த இனி இயேசு ஏற்றுக்கிட்டவங்க வந்து இந்த சட்டத்துக்கு கீழே கிடையாது. சட்டம் தூய்மையானது, சட்டம் பரிசுத்தமானது. ஆனால் அதை என்னால் முழுமையாக கடைப்பிடிக்க முடியும்னா முடியாது. நான் ஒன்றை மீறினாலே எல்லாத்தையும் பண்ண குற்றவாளிக்கு சமம். நான் ஒன்று மீறுறேன், ஒன்றை நான் செய்யலை, எல்லாத்தையும் கடைப்பிடிக்க ஒன்றை நான் மீறேன்னா எல்லாத்தையும் செஞ்ச குற்றவாளிக்கு சமம். அப்படி பார்த்தா யாருமே யோக்கியம் கிடையாது. ஆனால் இந்த சட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, இதை கடைப்பிடிக்க முயற்சி செய்யும்போது ஒரு கட்டம் வரும். என்னால் முடியல கடவுளே, என்னை காப்பாற்றுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா, என்னை மீட்டெடுக்க ஒருத்தர் வரமாட்டாரா, என்னை ரட்சகர் வரமாட்டாரா, மெஸ்ஸையாக வரமாட்டான்னு சொல்லிட்டு ஆழத்துலேருந்து அந்த சட்டம் வந்து நம்மளை எதை நோக்கி கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னா, யாரை நோக்கி கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இப்போ அந்த இயேசு கிறிஸ்து அவர் காலம் நிறைவேறும்போது கன்னியின் வயிற்றில் பிறந்து மனிதனாக பிறந்து மனுஷனோட பாவத்தை சுமந்து நம்மளை சட்டத்தின் சாபத்திலேருந்து விடுவிச்சார். இந்த உண்மையை விசுவாசிக்கிறவங்க இனி கட்டளைகள் கீழே, சட்டத்துக்கு கீழே கிடையாது. அவங்க கிறிஸ்துவுக்குள், அவங்க கிருபைக்குள் வந்திருக்காங்க. அவங்களோட அடையாளம் என்ன அப்படின்னா பிள்ளை என்ற அந்தஸ்து, மகள் என்ற அந்தஸ்து. இனிமேல் நான் பாவத்துக்கு அடிமையே கிடையாது, நான் மகள் என்ற அந்தஸ்தில் இருக்கிறேன். இப்பேற்பட்ட அந்தஸ்தில் இருக்கிறவங்க நாளைய குறிச்சான ஒரு கவலைப்படுவாங்களா? ஆனால் எப்போ நம்ம அதிக நேரம் அவரோட வார்த்தையை பரிசுத்தாவியானவரோட துணையோட நாடுறோமோ, தேடுறோமோ, நம்ம பிறந்ததுக்கான நோக்கத்தை நம்ம கண்டுபிடிப்போம். பிறந்ததுக்கான நோக்கம் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படும்.
ஒரு 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 குழந்தைக்கு வரைகிறதுக்கான ஒரு 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 திறமை இருக்கலாம். ஒரு பிள்ளைக்கு பாடக்கூடிய ஒரு திறமை இருக்கலாம். ஒரு ஒரு குழந்தைக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கலாம். இல்ல பேசக்கூடிய ஒரு திறமை இருக்கலாம். ஆனா, எல்லா திறமையும் என்னோட முயற்சினால வந்தது கிடையாது. அது எனக்கு ஏற்கனவே ஆண்டவரால குடுக்கப்பட்ட திறமை. அத நான் வளர்த்துக்கலாம். அத நான் ஐ கேன் இம்ப்ரூவ் இட். பட் தட் கிஃப்ட் ஹஸ் பீன் கிவன் பை காட். அது ஆண்டவரால் எனக்கு குடுக்கப்பட்ட திறமை. அந்த திறமைய எனக்கு குடுத்துருக்காங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நோக்கம். ஒரே ஒரு நோக்கம் தான். கிறிஸ்துவ பத்தியான நற்செய்தி உலகம் போய் சேர்க்கணும். அதுதான் நோக்கம். நான் ஒரு பிசினஸ்மேனா வந்து சேர்க்கலாம். ஒரு டீச்சரா வந்து சேர்க்கலாம். ஒரு நர்ஸா வந்து சேர்க்கலாம். ஒரு டாக்டரா வந்து சேர்க்கலாம். ஊழியத்த செய்யணுன்றதுக்கு வந்து பிளாட்ஃபார்ம்ல இது ஸ்டேஜ் ஏறி டீச்சிங் பண்றதுன்ட்டு இல்ல. நான் வாழ்ற என்னோட துறையில நான் வந்து சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழலாம். அப்படி ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்றதுக்கு அவர தேடணும், அவர நாடணும், அவர கண்டடையணும். அப்படி நாடும்போது, தேடும்போது என்னோட அடையாளம் எனக்கு தெரிய வரும். அவரோட பிள்ளை என்ற அடையாளம். அவரோட பிள்ளைன்னு எனக்கு அது நான் தெளிவாயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்ல. எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அங்கலாய்ப்பு இல்ல. இருமனம் இல்ல. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் கிறிஸ்துவின் பிள்ளை. அப்படின்னு நான் தெளிவா இருக்கும்போது, நாளை பத்தியான கவலை எனக்கு இருக்காது. எத உண்ணுவேன், எத சாப்பிடுவேன், எத உடுத்துவேன், எத பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு அந்த கவலையே இருக்காது. தென் குழந்தைங்களுக்கு கவலை இருக்குமா? இருக்காது. சின்ன பிள்ளைங்களுக்கு கவலைப்படுவாங்களா? இருக்காது. ஏன்னா தன்னை பாதுகாக்கிறதுக்காக அப்பா, அம்மா இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு அதோட வாழ்க்கைய நெனச்சு கவலை கிடையாது. அது ஒரு டீனேஜுக்கு அப்புறம் வேணா அந்த யோசனை வரலாமா இருக்குமா? ஒரு 13 வயசு வரைக்கும் அதுங்க அந்த மாதிரியான கவலை வேற ஏதாவது ஒரு கவலை இருக்கலாம். ஆனா நமக்கு சாப்பாடு குடுப்பாங்களா? அப்படி அந்த கவலை அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. நமக்கு தங்க இடம் குடுப்பாங்களா? அந்த கவலை அந்த குழந்தைக்கு இருக்காது. அந்த கவலை இருக்கு அப்படின்னா, அப்பாவே தெரியலன்னு அர்த்தம். அப்பாவே தெரியலன்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்கு நம்மளோட அடையாளம் அது. பிதாவுடைய மகள். நான் அவரோட ராஜ்யத்த சேர்ந்தவ. என்ன பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய சேனை படையே இருக்குது. எனக்கு ஆர்மியே இருக்குது. காட்ஸ் கிங்டமே எனக்கு எனக்கு வச்சிருக்காரு, நியமிச்சிருக்காரு. ஏஞ்சல்ஸ் ஆர் தேர் டு மினிஸ்டர் அஸ். ஆனா பல நேரம் நம்ம அத நான் என்ன சேர்த்து தான் சொல்றேன். பல நேரம் சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், நம்ம சவாலுக்கு சம்மா ச ச நம்ம சந்திக்கக்கூடிய சவால்கள் இதெல்லாம் நெனச்சு வி வர் ட்ரெயின்ட். நம்ம அந்த சூழ்நிலைய பார்த்து முடிவெடுக்கிற மாரி சின்ன வயசுலேருந்தே அப்படி ட்ரெயின் ஆயிட்டோம். வி டூ ஃபால். எப்போ? நம்மளோட ஐம்புலங்கள சார்ந்து இருக்கும்போது. பிரேஸ் ஜீசஸ். நான் கிறிஸ்துவின் ராஜ்யத்த சேர்ந்தவ. நான் அவரோட மக. நான் நான் அவரோட மகன். இந்த நம்பிக்கையோட, இந்த விசுவாசத்தோட அவரோட வார்த்தைய நாடுவோம். அவர தேடுவோம். இந்த உறவுல நேரத்த அதிகமாக செலவு பண்றதுக்கு நம்மள ஒப்பு கொடுப்போம். நெறைய டிஸ்ட்ராக்ஷன். முக்கியமா நம்ம கையில இருக்கக்கூடிய மீடியா, மொபைல். தேவையில்லாத காரியங்களுக்குள்ள நெறைய நேரத்த நம்ம செலவு பண்ணிர்றோம். நேரங்களுக்கு கணக்கு குடுக்கணும். கையில என்ன இருக்கோ, அத ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். சின்ன திறமையா இருந்தாலும் அவருக்காக அத ஒப்பு கொடுப்போம். அவரோட ஊழியத்துக்காக ஒப்பு கொடுப்போம். நேரத்த அவருக்கு ஒப்பு கொடுப்போம். பொருள் அவருக்காக ஒப்பு கொடுப்போம். நம்மளோட டேலண்ட்ஸ் அவருக்காக ஒப்பு கொடுப்போம். சின்ன விஷயத்துல விசுவாசமா இருக்கிறவங்க கிட்ட பெரிய காரியங்கள் அவர் ஒப்பு கொடுப்பார். ஹில் மேக் அஸ் மேனேஜர்ஸ் ஃபார் பிக் திங்ஸ். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த செய்திக்காக நன்றி. பல நேரம் எங்களோட அடையாளத்துல மறந்து, உலகத்துல இருக்கிற மக்கள் கவலைக்குள்ள போற மாரி நாங்களும் சோர்வுக்குள்ள போயிறோம். அந்த மாதிரி நாங்க சோர்வுக்குள்ள போனதுக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. உங்களோட நேரத்த செலவு பண்றதுக்கு தடையா இருக்கக்கூடிய எல்லாம் எல்லாம் அசுத்த
கிருகைகளும் எல்லா டிமானிக் ஸ்பிரிட்டையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். எங்களோட சோம்பேறித்தனத்தை நாங்க தூக்கி போடுறோம் தகப்பனே. எங்களோட சுயநலத்தை நாங்க தூக்கி போடுறோம் தகப்பனே. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்கக்கூடாது. நான் கிரைஸ்ட் கான்ஃபிடன்ஸ், அவர் மேல இருக்கக்கூடிய தைரியம், அந்த தைரியத்துக்குரிய ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கார். அந்த தைரியம் எங்களுக்குள்ள வெளிப்படுறதுக்காக நன்றி. ஸ்டீஃபன் முதலாவது இரத்த சாட்சி அடிக்க அடிக்க தன்னோட ரத்தம் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சுவிசேஷத்தை நற்செய்தியை சொல்லிக்கிட்டே இருந்தார் தகப்பனே. எனக்கு ஐயோ வலிக்குதுன்னு அவர் எங்கேயும் சொல்லலை. கடைசி நொடி வரைக்கும் உங்களுடைய அன்பை பற்றி, உங்களுடைய அற்புதத்தை பற்றி, உங்களோட வல்லமையை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது அவர் வச்சிருந்த உறவு தகப்பனே. அந்த மாதிரி நாங்க அந்த உறவுல நீடிச்சு நிக்கணுன்றதுக்காக எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எந்த ஒரு அந்தகார கிரியைக்கும் எங்க மேல அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தை வெறுப்பு, வைராக்கியம், சோம்பேறித்தனம், எரிச்சல், பொறாமை, கோபம், வருத்தம், துக்கம் கொண்டவருக்கு எந்த பிசாசுக்கும் எங்க மேல அதிகாரம் கிடையாது. கிறிஸ்துவின் நாமத்தை அந்த ஊதாரி மைந்தன் திரும்பி வரமாட்டானான்னு அந்த அப்பா காத்துக்கிட்டே இருந்தார். பரமபிதா எங்களுக்காக நீங்க காத்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு மனுஷன் ரட்சிப்புக்குள்ள வந்தாலும் விருந்து கொண்டாடுறீங்க தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரேஸ் ஜீசஸ்.